ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்போல சமையல். வாங்க, இன்னைக்கு என்ன சமையல், நம்ம என்ன பண்ண போறாங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கடைக்கு போயிட்டு வந்தேங்க. பாருங்க என்னென்ன ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். நாட்டு சக்கரை வாங்கினேன், அதுக்கப்புறமேட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, இங்கே முட்டை. அண்ணே, இப்போ நம்ம வந்து உப்புமா பண்ண போறோம். வெள்ளை ரவை உப்புமா. ரவையை கொஞ்சம் நல்லா லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுத்துக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் கட் பண்ணி எங்கே வச்சேன் தெரியலையே. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக வதக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இந்த பக்கம் அடுப்பில் என்ன வைக்க போகிறேன்னா பருப்பு, பருப்பு வந்து வேக வைக்க போகிறேன். இந்த பாத்திரம் எல்லாமே நைட்டு கழுவி வச்ச பாத்திரம், அதெல்லாம் எடுத்து வைக்கணும். இன்னைக்கு சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் வந்து இந்த காய் போட்டு தான் வைக்க போகிறேன். இது வந்து என்ன சொல்லுவாங்க, வெள்ளை பூசணிக்காய். அப்புறம் இன்னொரு தடியங்கான்னு சொல்லுவாங்க இதோட பேர். இதான் ரெடி ஆயிடுச்சு. இது ஜீனி வச்சு சாப்பிட்டுக்குருவியா, சட்னி அரைக்கணுமாப்பா? சரி, தண்ணி கொதிக்க போடு. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ரவையை போட்டு கிண்டிக்கலாம். அடுப்பு குறைச்சி வச்சு தான் கிண்டணும். ஏன்னா ஹையில் வச்சு கிண்டினோம்னா அது சரியாக வராது, அப்படியே கட்டி ஆயிடும். உப்புமா நிறையா இருக்குது, எந்த அளவுக்கு காலியாகும்னு தெரியல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வர நாள், நல்ல தண்ணி வர நாள். போய் தண்ணி பிடிக்கணும். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, செம்மையான உப்புமா. உப்புமாவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சு பாருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை அப்படியே நம்ம தம்பிக்கு சாப்பிட வச்சு கொடுத்துடலாம். அவனுக்கு டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. சர்க்கரை கொஞ்சம் வச்சிருவோம். காய் பாருங்க, இன்னைக்கு நான் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த வெள்ளை பூசணி காய் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கட் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து கத்தியில் கட் பண்ணால் சரியா வராது. எனக்கு கட் பண்ண முடியாதுங்க. நான் வந்து இந்த மாதிரி அருகாமனையில் தான் சீக்கிரமாக கட் பண்ணிடுவேன். எனக்கு இதுதான் ஃபாஸ்ட்டாக வரும். இன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த தடியங்காய் சாம்பார். அந்த தோலை மட்டும் எடுத்துட்டோம்னா போதும், ஈஸியாக கட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் இருக்கிறத எடுத்துடணும். வேறு இந்த காயில் வந்து நீங்கள் வேறு என்னென்ன சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து சாம்பாரில் மட்டும்தான் போடுவேன். அதுக்கப்புறமேட்டு இதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் கட் பண்ணுவேன் நான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த காய். இந்த சாப்பாடு வந்துச்சான்னு பார்க்கலாம். வந்துச்சுங்க, சூப்பராக வந்துச்சு. இதுதான் சாப்பாடு வடிக்கிற குண்டா. இதை எடுத்து கீழே வச்சுக்கணும். இப்போ நம்ம சாம்பார் வச்சு விட்டுறலாம். சாம்பாருக்கு வந்து என்னென்ன காய் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை பூசணிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், சாம்பார் வெங்காயம், மாங்காய், இதை போட்டு தான் நம்ம சூப்பராக சாம்பார் வைக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இப்போ கருவேப்பிலை, இப்போ மாங்காய், பூசணிக்காய் ஒரு துண்டு மட்டும் கட் பண்ணாமல் வந்துடுச்சு. காய் வதங்குறதுக்குள்ள நம்ம இங்கே பருப்பை கடைஞ்சி விட்டுக்கலாம். இந்த காயை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 2 ஸ்பூன், உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். நான் சாம்பார் இந்த மாதிரி தான் வைப்பேன். இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கு. மாங்காய்லாம் போட்டிருக்கேன் பாருங்க, சாம்பார் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்து லீவுனால தூங்கி வச்சுது, ரொம்ப லேட்டுங்க, 7 மணிக்கு தான் தூங்கி வச்சது. இதை எடுத்து இந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன் சாம்பார். ஏன்னா இந்த அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடாக எரியும், பெரிய பர்னர் ஸ்பீடாக எரியும். இது வந்து நமக்கு ஸ்லோவாக வெந்தால் போதும், அதனால் சின்ன அடுப்பில் தூக்கி மாற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் வந்து என்ன வைக்க போகிறோன்னா மாங்காய் பச்சடி. சூப்பராக இருக்குது மாங்காய். கடுகு போட்டுக்கலாம். என்னடா அது இந்த மாதிரி பாத்திரத்தை எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு நினைக்காதீங்க. இது அவ்வளோ சூப்பரான ஒரு பாத்திரம். குழம்புலாம் வச்சுக்கோங்க, அடிப்பிடிக்கவே செய்யாது. இதில் கூட அடிப்பிடிச்சிரும், ஆனால் இதில் அடிப்பிடிக்காது. இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக தான் போடணும். ஏங்க பண்ணலை? ஆமாம், காலியாக இருக்குது.
உடனே புக் பண்ண உடனே வந்துருமா? சரி. இது மாங்காய் பச்சடினால ஸ்வீட்டா தானே இருக்கணும், அதனால நாட்டு சக்கரை போட்டு அப்படியே நல்லா ஒன்றா கலந்து விடுவோம். சூப்பராக அப்படியே ஜாம் மாதிரி இருக்கு பாருங்க, மேங்கோ ஜாம் மாதிரி. இந்த பக்கம் சாம்பாருக்கும் விசில் வந்துடுச்சு, அதுவும் ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு அப்பளம் மட்டும் பொரிக்கணும், அதை நம்ம அப்புறமா பொரிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாம்பார் மாங்காய் பச்சடி பண்ணுற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம வேறு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பூப்போல் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. டாடா பாய். இப்போ நம்ம உப்புமா சாப்பிட்டு பார்த்துடலாம். நானே வெள்ளை ரவை உப்புமா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது அப்படி. சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் ரெடி. கொஞ்சம் போட்டு பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும். அப்பளம் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும், அடுப்பு குறைச்சி வச்சிடலாம். இந்த அப்பளம் போட்டோன்னே சட்டுன்னு வெந்துடும், இல்லைன்னா அப்படியே கருகி போயிடும். இப்போவே பாருங்க, போட்டோடனே ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டுருவோம். அப்பளம் போட்ட உடனே அடுப்பை குறைச்சி வச்சிடணும், இல்லைன்னா அப்படியே ஒரு செகண்டில் ஃபுல்லாக அப்படியே கருகி போயிடும். சூப்பராக இருக்கும். இது பொரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இதுதான் அடிக்கடி பொரிப்பேன். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து அதுக்கப்புறம் மசாலா பொடிக்கு வறுக்கிற வேலையெல்லாம் இருக்குதுங்க. நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட் வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது. 2 நாளாக பார்க்கவே இல்லை, நல்லா டிமிக்கி கொடுத்துட்டேன். இன்றைக்கி தான் அந்த வேலையை கொஞ்சம் பார்க்கணும்.